எப்படி கிடைச்சது உனக்கு? சைக்கிள் கடனை கூட அடிச்சிட்டியாமே. உனக்கு இவ்வளவு காசு ஏதுடா? நீயே என்ன ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொன்னல, எனக்காக நீ ஏன் கடன் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கடனை நானே அடிச்சிட்டேன். ரோசக்காரனாச்சு நீ. டவுனுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பாத்தியா? முதல்ல சொந்த சம்பாத்தியத்துல அக்காவை மறக்காம இம்புட்டு வாங்கி வந்திருக்கியே. ஆமா, இம்புட்டு ஒரே நாள் கூலியில வாங்கிட்ட? அப்படி என்னடா வேலை சொல்லுடா. என்னடா நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் பேசாம இருக்க? எங்கயாவது திருடினியா? திருடிட்டியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இதெல்லாம் உனக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ ஏன்க்கா கடனை துடிக்கிற? கடனை தான் அடிச்சுட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? மரியாதையா சொல்லு. பார்வதி அக்கா வீட்டுல பசுவை காணுமாமே, அதை திருடி வித்துட்டியா? நானும் திருடினேன். அது கூப்பிட்டுச்சு, நான் போனேன், அது பின்னாலே வந்துருச்சு. அட பாவி, உனக்கு எப்படி இந்த திருட்டு புத்தி வந்துச்சு தெரியுமா? என் சந்தோஷத்தை பால் அடிச்சுட்டியே. மானத்துக்கு பயந்து வாழற விட உங்க அக்கா, என் கூட பிறந்த உனக்கு எப்படி இந்த திருட்டு புத்தி வந்துச்சு? மாடு கிட்ட கழுத போடாங்கிறது என் மூஞ்சில முழிக்காது. போயிடுங்கிறது போடா. வேலு பாத்தியா? வேலு பார்த்தேன். எங்க? முருகர் கையில. முருகர் கையில. கண்ணம்மா வேலு பாத்தியா? கண்ணம்மா வேலு? கண்ணம்மாவை நான் அடிக்கடி பாக்குறேன் கனவுல, ஆனா வேலுதான் பார்க்க முடியல. போயாங்க. அரே சைட்டான், நாய் வேஷம் போட்டா கொலைக்கு தானே பார்த்தேனும். ஏகப்பட்ட அசிங்கமான கேஸ் பெண்டிங். இப்ப கூட பாரு, ஒரு பய ஒரு அக்கப்போரான கேஸ் கொடுத்துருக்கான். என்ன கேஸ்? பால்சாமின்னு ஒருத்தன் பசுமாட்டை காணமா, சட்டத்தை காக்க வேண்டிய போலீஸ் இப்ப மாடு மேய்க்கிற லெவலுக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்த மாட்டை காணமில்ல, அன்னையில இருந்து வேலுன்ற ஒரு பயல காணமா. வேலுவா? ஏய், அவன் நம்ம கண்ணம்மா தம்பிப்பா. கண்ணம்மா? எந்த கண்ணம்மா? அவளை உனக்கு கூட தெரியுப்பா. நீ வந்த கூட தண்ணி கொடுத்தால, நான் கூட நெருப்புன்னு சொன்னேன். இந்த சிகரெட்டை கூட பத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னிய. ஆமாப்பா. பொன்சாமி, ஒன்னும் கவலைப்படாத. அந்த நெருப்புல குளிர்காயறதுக்கு இதான் சரியான நேரம். தப்பிக்க முடியாதுடா நாய. ஏந்திரி. ஐயா விடுங்க, நான் என் தம்பிய பார்க்கணும். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறையா, என்ன விடுங்க. ஐயோ, அடிக்காதீங்கய்யா, அடிக்காதீங்க. ஐயோ
ஐயா உங்களுக்கு கையெடுத்து கூப்பிடுறையா, என் தம்பிய விட்டுருங்கய்யா. இன்னும் அடிச்சீங்கன்னா அவன் செத்து போயிடுவாயா. ஐயா இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். பெரிய மனுஷனை பார்த்து ஜாமீன் கூப்பிடுவா. எழுந்துடி ஓவியா. நீங்க தான் அவனை எப்படியாவது காப்பாத்துறையா. மாணிக்கம் ஐயா, நெல்ல வைக்க 2 மணி நேரம் ஆகும், போய் பாரியா. இந்த பாரு கண்ணம்மா, இந்த போலீஸ் பொல்லா போல எனக்கு வேணாம், என்னை விட்டுடு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? என் தம்பி அவங்க அடிக்கிற அடிய பார்த்தா ஈரக்கொலையே நடுங்குது. அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களுக்கு வேண்டியவர் தானே, நீங்க சொன்ன அவர் நிச்சயமா கேட்பாரு. அட நீ ஒண்ணு, அவன் என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்றேன், அவன் சட்டப்படி செய்யறத யாரு தட்டாலும் விட மாட்டான். ஏ முத்தம்மா, என்ன வேலை பாக்குறீங்க? நல்லா குனிஞ்சு வேலை பாருங்க. ஓ தம்பியோ ஊரறிய தப்பு பண்ணிட்டான், இதுல நியாயத்துக்கு மாறா பேசி என்னை ஜாமீன் எடுக்க சொல்றீங்க, என் கௌரவம் என்ன இருக்கு சொல்லு. ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க சொன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா என் தம்பி இருந்தீங்கன்னா நாங்க வாழ்நா பூரா உங்களுக்கு அடிமை இருப்போம். வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிக்க. சரி, நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் தம்பியை நான் ஜாமீன் எடுக்கிறேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டாங்க, அது பகலா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி. என்ன சொல்ற? என்னடா பொன்சாமி, எல்லாம் விவரமா சொல்லிட்டு? எல்லாம் சொல்லிட்டேன். நீ லேட்டா வந்தீங்கன்னா 2வது ஆட்டம் பார்க்க வேண்டியதா போயிட்டு பாத்துக்கோ. ஐயோ, நமக்கெல்லாம் விளம்பரத்துல இருந்து பார்த்தா பிடிக்கும். சரி சரி, நீ போ. கான்ஸ்டபிள், அந்த பையலை வெளியே தள்ளி விடு. என் வேலை ஜாமீன் எடுக்கிறதோட முடிஞ்சு போச்சு. இனிமே கேஸ் ஐயா கையில தான் இருக்கு. ஐயாவும் இன்னைக்கு ரைஸ் மில்லுக்கு வரேன்னு இருக்காரு. ரொம்ப நேரம் எங்களை காக்க வச்சிடாத. காக்க வச்சேன்னா உன் தம்பிக்கா நீ 9 வருஷம் காக்க வேண்டியதாயிடும். இதோ தம்பி வந்துட்டான், கூட்டு போ.